அது வசிக்கிறோம். மூலத்தால் பாதிக்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு போதிய மட்டும் வந்தது 26,000 காசு. அது எங்களுக்கு தெரியல. ஆனால் இது பாதிக்கப்படாத ஆட்களுக்கு தான் இந்த நிவாரண 25,000 காசு கொடுக்கப்பட்டிருக்கு. அவியல் மாதிரி தான் இந்த பதிவு வந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எந்த வித வெள்ளம் விரைக்க ஜிஎஸ்டியும் ஆர்டிஎஸும் வந்து தான் எங்களை வெளியேற்றினது. இதுக்குலேருந்து 6 குடும்பம் வெளியேறினாங்க. 6 குடும்பம் ஜிஎஸ்ஆல வந்து பதியப்பட்டு அவராக எங்களை வெளியேற்றினது. அந்த மூட்டம் எங்களுக்கு போன் கொடுக்கிற கரண்ட் இல்லை, எங்களுக்கு குழந்தை பிள்ளைகள். ஆனால் அது சம்மந்தமாக ஜிஎஸ் வந்து எங்களை வெளியேற்றி ஜிஎஸ் ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு ஜிஎஸ்ல அவங்க ஆஃபீஸில் தண்ணியில் கரண்ட் இல்லைன்னு சொல்லி எங்களை சொந்தக்காரர்கிட்ட போய் இருங்கன்னு சொன்னது. ஆனால் இப்போ வந்து பார்த்தா இப்போ எங்களுக்கு எந்த கொடுப்பனவும் தெரியல. பொதி மட்டும்தான் தந்துருக்கு உணவு பொறி. மற்றபடி காசு இந்த வித கொடுப்பனவுக்கும் தண்ணி முழங்காலுக்கு மேல தண்ணி உங்களுக்கு இப்ப பார்த்தாலும் தெரியும். ஆனா இப்ப கேட்டா போய் கச்சேரியில கேட்டாலும் இந்த கேட்டாலும் அவியலால இந்த இதுவும் சொல்லினே இல்லை. தாங்க ஒரு கொமட்டி வச்சு இது சம்பந்தமா கதைச்சு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லினோம். ஜிஎஸ் கேட்டா ஜிஎஸ் தகாத வார்த்தையில எங்களை பேசி வெளியே கலைக்கிறார். ஜிஎஸ் ஆஃபீஸ்ல இருந்து பொம்பளை ஆம்பளைன்னு பார்க்காம எங்களை பேசி கலைக்கிறார். நாலாம் பட்டாலும் புதுவில தாலி எடுத்து நாங்க எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன சம்பவம் நடந்தான்னு சொன்னா, நாங்க தாமரைக்குள்ள உங்களோட முன்னுக்கு இருக்குது, பெரும்பீடு இருக்கு. அப்ப எங்க இடத்துல சரியான 2 நாள் மழையும் வெள்ளம் காத்து மழையும் வந்ததால எங்களை விட்டு சரியான வெள்ளம், வீடு புள்ளா தண்ணி. இவன் இந்த புள்ளை சின்னால எங்களோட அக்காட மகளுக்கு சீசர் செய்த 1 மாதம் அந்த புள்ளைய ஏலாம இருக்கிறா. அந்த புள்ளையெல்லாம் நாங்க வீடு புள்ளா தண்ணி ஓடெல்லாம் முடிஞ்சு வீடு புள்ளா தண்ணி இருக்கிற ஜிஎஸ் அறிவிக்க ஜிஎஸ் ஆர்டிஎஸ் தலைவர் எங்களை பார்வையோட வந்தவியல் பாலையில வந்து அவைய பார்த்து வச்சுட்டோம். இதுக்கெல்லாம் தண்ணியோட புள்ளைய கஷ்டம் வாங்கோட இந்த புள்ளைய தரப்பால மூடிக்கொண்டு எங்களோட அக்காடமாக இந்த புள்ள 1 மாத புள்ள அந்த புள்ளைய தரப்பால மூடிக்கொண்டு ஆர்டிஎஸ் தலைவர் ஜிஎஸ் ஊடாக நாங்கள் இந்த ரோட்டால போயிலாம் இடுப்புக்கு மேல தண்ணி என்று சொல்லி அதால போயிலான்னு சொல்லி ஆக்கிட்ட வளவு கம்பி அடுக்கலால விழுந்து அடிச்சு சுருக்கிற தாண்டி கொண்டு போனாங்க. ஜிஎஸ் ஆபீஸ்ல போயிருக்கு. ஜிஎஸ் ஆபீஸ்ல கரண்டும் இல்லை தண்ணியும் இல்லை. அப்ப அவர் சொன்னா இன்னும் இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கலாது, நீங்கள் தெரிஞ்ச ஊர்ல போய் இருங்கோ, நான் உங்களுக்கு ஜிஎஸ் ஆபீஸ் நாங்க ஏற்றியோட கதைச்சு உங்களுக்கு உதவி செய்யறேன். ஆனா ஜிஎஸ் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை, தொடர்பு கொள்ளவும் இல்லை, கதைக்கவும் இல்லாத. நாங்களும் தெரிஞ்ச ஊர்ல எங்களோட சொந்தக்கார வீட்டை போயிருந்தோம். அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு இருக்கிற உடஞ்ச கஷ்டம் உண்டு, அங்கே இருக்கலான்னு சொல்லி இந்த வீட்டை வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா குப்பியா கஞ்சல்கள் தண்ணி எல்லாம் இருந்து ஓடல உடஞ்சு கஷ்டம் இருந்தாங்க. இருந்த ஏதோ முயண்ட இருந்து நாங்கள் வச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சம் காசு துப்புராக்கி கூறாக்கி வீட்டை இருந்தோம். வீட்டுக்கு எங்களுக்கு கூப்பிட்டு ஒரு பொதி தந்துச்சுன்னா பொதி தந்து போட்டு இப்போ எங்களுக்கு ஜிஎஸ்க்கு சொன்னேன், உங்களுக்கு தான் முதலிடமா பதிஞ்சிருக்கிறோம் இந்த பொதி 27,000 காசுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நாங்கள் நேற்றைய பொழுதுல பதிய போக சொன்னார், உங்களுக்கு பதியப்படவில்லை, நீங்கள் வெள்ளத்துல பாதிக்கப்பட இல்லை. அதுக்கு நாங்க கேட்டதுக்கு உங்களை தராத வார்த்தை, நீ நான் தராத வார்த்தை பேசி எங்களை வெள்ளத்துல போங்கோ இதை நாங்க வந்து ஏற்றியோட போய் முறைமிடனாங்க. ஏற்றியோட முறைமிட்ட கருத மொழி கொடுக்க அவியலும் சரியான அச்சல் எடுக்கல. அவன் ஒரு ஜோக்கரா அரசாங்க உத்தியோகரா இருக்கிறா ஜோக்கராத்தான் அவன் படுத்த. நான் இந்த புள்ளியோட போய் நின்று கொண்டு அழாத உரையில நாங்க சொன்னாங்க இப்படி எங்களை வெள்ளாம சொல்லி அவன் ஒரு சீராக நடவடிக்கை எடுக்கல. கருத்துல போங்கன்னு சொல்லி நாங்க கருத்த மொழி கொடுத்து போட்டு வந்தாங்க. புறண்டே பொழுதுல ஏச்சி ஆபீஸ் போனாங்க. அங்கேயும் போக எங்களை அலக்கழிஞ்சு அங்க போய் இஞ்ச போட்டு இப்படி 9 மணிக்கு போய் நாங்க விரைக்க 3 மணி சாப்பாடும் இல்லாம இந்த சின்ன பிள்ளைங்க போல பேர் நாங்க போயிட்டு இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுற விதத்தோட அவியல் எல்லாரும் தான் நாங்க போயிட்டு டிப்பா வந்தாங்க. வந்து அதுக்கும் எங்களுக்கு சீரான முடிவு தெரியல. அதுக்கு தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இது மூலமா தெரியப்படுத்துங்களுக்கு நீங்களான உதவி செய்யணும். முடிச்சு கொண்டு வரும், பின்பக்கத்தாலையும் முடிச்சு கொண்டு வரும். இப்பவே பார்த்தா தண்ணி விரைக்குள்ள அப்படி இருந்திருக்கும். இந்த பக்கம் தண்ணி வந்தா வட்டுவா பழத்துக்கு வட்டுவா நந்து கடலுக்கு போயிட்டு தான் அங்கால பெருங்கடலுக்கு போகும். அதுல வந்து தண்ணி தான் ஒரு ரோட்டையை உடைச்சி வச்சிருக்கு. அப்படி தண்ணி வந்தா இந்த பாதையில போயிருக்காங்க பாருங்க. அந்த வேலி அடியில கூட தண்ணி நிக்குது. அதே நியாயமா துப்பராகினது வேலி மட்டியோட வந்த தண்ணி. இது ஒழுங்கான அரசாங்கம் பார்த்து இதுக்குரிய முடிவு எடுக்கணும். இப்படிப்பட்ட ஜிஎஸ் மாதிரி இதுக்குரிய ஆக்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒரு வசதியெல்லாம் அதை விட இப்ப குடும்பம் தான் அப்படியே வந்திருக்கு.